கரூர்ல இப்ப நடந்த விஷயத்த பத்தி பேச சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலைங்க. இந்த 40 பேர் இறந்துட்டாங்கன்ற விஷயத்த கேள்விப்பட்டதும், அவ்ளோ கஷ்டமாயிடுச்சு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த கட்சி விஷயமா நான் எதுவுமே பேச போறது கிடையாது. டிவிகே பத்தியோ, இல்ல டிஎம்கே பத்தியோ பேச போறது கிடையாது. நான் நமக்காகவும், உங்களுக்காகவும் தான் பேச போறேன். என்ன விஷயம்னா, உங்களுக்கு ஒரு தலைவர புடிச்சிருக்கு அப்டின்னா, அவங்கள பார்க்க போறீங்கன்னா, அந்த தலைவருக்கான பாதுகாப்பு 100% இருக்கும். ஆனா, நமக்கான பாதுகாப்பு கொஸ்டின் மார்க் தான். ஸோ என்ன வேணா நடக்கலாம். அதனால நம்ம அந்த தலைவர போய் பார்க்க போறோம்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்மளால அந்த இடத்துல சர்வை பண்ண முடியுமா? இல்ல நம்ம கூட ஒரு பாதுகாப்புக்கு ஒரு 4 பேர் இருக்காங்களா? இந்த மாதிரிலாம் என்ஷூர் பண்ணிட்டு போங்க. தயவு செஞ்சு ஒரு கூட்ட நெரிசல்ல போய் மாட்டிக்காதீங்க. நம்மளோட பாதுகாப்ப நாம தான் பார்த்துக்கணும். நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா, கண்டிப்பா வருத்தப்படுறது நம்ம ஃபேமிலில இருக்கிறவங்களோ, நம்மள சுத்தி இருக்கிறவங்க மட்டும் தான் நமக்காக ஃபீல் பண்ணுவாங்க. இன்னைக்கு இந்த விஷயம் நடந்துச்சுன்னா, இன்னும் ஒரு 2, 3 நாள்ல மறந்துருவாங்க மக்களு. ஆனா, அந்த குடும்பத்த சேர்ந்தவங்களுக்கு அந்த பெயின் கண்டிப்பா இருக்கும். ஸோ, அதனால என்ன சொல்றேன்னா, நீங்க இந்த மாரி இடத்துக்குலாம் போகும்போது முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்கள கூப்ட்டு போவாதீங்க. கர்ப்பிணி பெண்கள கூப்ட்டு போவாதீங்க. உடம்புக்கு முடியாம இருக்கிறவங்கள கூப்ட்டு போவாதீங்க. ஆல்ரெடி ஏதாவது ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அந்த மாரியான பீப்பிளையும் கூப்ட்டு போவாதீங்க. உண்மையாவே டிவில நியூஸ பார்த்துட்டு, அந்த குழந்தையோட வீடியோலாம் பார்த்துட்டு எங்க அப்பாவே அழ ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ, அதெல்லாம் உண்மையாவே கஷ்டமா இருக்குங்க. இப்ப முடிஞ்சது இதோட முடிஞ்சிடணும். இதுக்கு மேல இது தொடரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவே மேக் பண்றேன். ஸோ உங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஒரு அவேர்னஸ கிரியேட் பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க நெனைக்கிற தலைவர் வரணும். உங்க தலைவருக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னா, ஒரு கூட்டத்துல போக முடியாம இருக்கிறவங்க, எலக்ஷன்ல உங்களோட சப்போர்ட்ட காட்டுங்க. ஸோ வேற இந்த மாதிரி தான் காட்டணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா அங்க வந்து நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இழப்பு மத்தவங்களுக்கு வந்து 1 நாளோ, 2 நாளோ, ஒரு 1 வாரம் கூட இருக்கலாம். ஆனா உங்களோட ஃபேமிலில இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய இழப்பா இருக்கும். தயவு செஞ்சு அதெல்லாம் மனசுல யோசிச்சுக்கோங்க.